உன்னை உன்னை மனம் விரும்புதே உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே இனிதானே சுகம்தானடா நெஞ்சதும் முகம்தானடா மனம் விரும்புதே உன்னை உன்னை மீரா என்னடி பண்ற? ஏண்டி இப்பதான் வேலைக்கு போயிட்டே வந்த, உடனே படிக்க உட்காந்துட்ட, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? என்னடி பேசுற? எக்ஸாம்ஸ் வரப்போகுதுடி, நம்ம எல்லாரும் ஃபைனல் இயர் படிக்கிறோம். இந்த எக்ஸாம்ஸ் ஒழுங்கா எழுத வேண்டாமா? அப்ப படிக்கணும் தானே? எல்லாம் சரிதாண்டி, அதுக்காக வேலைக்கும் போய்கிட்டு படிச்சுக்கிட்டு அப்பா இங்க படிக்கிறது ஒன்னே தாங்க முடியல. இதுல எப்படிதான் நீ பார்ட் டைம் ஜாபும் பார்த்துக்கிட்டு படிக்கிறேனே சுத்தமா புரியல. ரித்து, உனக்கு ஃபீஸ் கட்ட உங்க அப்பா இருக்காங்க, மாசானா கரெக்டா உனக்கு அமௌண்ட் போட்டு விட்டுருவாங்க. பட் எனக்குன்னு யாருமே கிடையாது. நானே சம்பாதிச்சு எனக்கான தேவைகளை நானே பார்த்துக்கணும். அப்போ கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அதனால எனக்கு ஒன்றும் பெருசா கஷ்டம்லாம் இல்லடி இதுல. மீரா, சாரிடி, நான் உன்னை கஷ்டப்படுத்திக்கணும்னு தோணுது. சாரி. சோக்கி ரித்து, நீ சாரி கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. ஏன்னா இதுதான் ரியாலிட்டி. என்ன நானே தான் பார்த்துக்கணும். அதனால பெருசா ஒன்றும் இல்லை, ஓகேவா? சரி, அதை விடு. உனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான்னு சொன்னல, அது என்னாச்சு? ஐயோ மீரா, அதை ஏண்டி கேட்குற? அப்பா டெய்லியும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான்டி, தாங்க முடியலனால. நானும் எத்தனை வாட்டி தான் சொல்றது அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறான். கடுப்பா வருது. மித்து, மிஸ்டேக் அவன் மேலே இல்லை, உன் மேலே தான் இருக்கு. முத தடவை அவன் உனக்கு கால் பண்ணி பேசும்போதே நல்லா லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டுருந்தானா, அவன் டெய்லி இப்படி உனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவானா? நீயே சொல்லு. நீ சொல்றதுலாம் சரிதாண்டி, ஆனா அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் பத்தாதுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல, அதான். இதுதான் உன் பிரச்சனை. எதா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும்டி. சரி, ஓகே, அவன் நம்பரை கொடு. எனக்கு அவனை நான் லெஃப்ட் ரைட் வாங்கல இதுக்கப்புறம் அவன் உன் பக்கம் தள்ள வச்சு கூட படுக்க மாட்டான். மீரா, வேணாண்டி, தேவையில்லாம எதுக்கு உனக்கு பிரச்சனை? வீடு பார்த்துக்கலாம். அட சும்மா ரித்து, எத்தனை நாளைக்கு தான் சும்மா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான்? இன்ட்ரெஸ்ட் எல்லாம் விட்டுறணும். அதை விட்டுட்டு சும்மா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணா மட்டும் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருமா என்னஹா? எனக்கு நான் திட்டல பாரு, அவன் எப்படி உன் பக்கம் தள்ள வச்சு கூட படுக்காம இருக்கான்னு. மீரா, எனக்கு பயமா இருக்குடி, பிரச்சனை ரொம்ப பெருசாகிடுமோன்னு. ஐயோ ரித்து, முதல்ல ஃபோன் நம்பரை கொடு, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். சரி, ஓகேடி, 1 minute இரு. என்ன மச்சான், காலையிலேயே ஒரே குஜாலா இருக்கிற? என்னடா விசா ஓகே ஆயிட்டு போல இருக்கே. டேய், மூடிக்கிட்டு இருக்கிறியா கொஞ்சம்? நானே செம்ம கடுப்புல இருக்கேன், இதுல நீ வேற நல்லா அசிங்கமா திட்டிட்டு போறேன். ஒழுங்கா மூடிக்கிட்டு இருடா. டேய் என்ன மவனே, என்னாச்சு? இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சா? ஆமாண்டா, அந்த ஏஜென்ட் பரதேசி பையன் என் டேட் ஆஃப் பர்த்தை மாத்தி கொடுத்துருக்கான். அதனால விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நானே அந்த கடுப்புல இருக்கேன், இதுல நீ வேற குஜாலா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியா, அப்படி இருக்கியா இப்படி இருக்கியான்னு வந்து காலையிலேயே மனுஷன் கடுப்பு ஏத்துக்கிட்டு. சாரி மச்சான், சரி விட்டா பாத்துக்கலாம். டேய் ஏன்டா நீ வேற? விசா இந்த டைம் கிடைச்சிரும், கண்டிப்பா நான் ஃபாரின் கிளம்பிடுவேன்னு நிறைய நம்பிக்கையில இருந்தேன். ஆனா இப்படி ரிஜெக்ட் ஆகணும் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. சரி விடு மச்சான், ஃபீல் பண்ணாத, விடு. டே மச்சான், நான் சொல்றேன்னு கோச்சுக்காதடா. நீ நேத்தி என்ன சீன் போட்டுன்னு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா மச்சான்? நாளைக்கு எனக்கு விசா ஓகே ஆகிடும். விசா ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கம்பெனில எல்லாம் எவனாச்சும் வேலை பார்ப்பானா, அடுத்த வாரம் என் ரேஞ்சே மாற போகுதுன்னு என்னெல்லாம் சீன் போட்டேன். புட்டுக்கிட்டு போச்சு மச்சான், புட்டுக்கிட்டு போயிடுச்சு. டே நிக்கில், வேண்டாம், நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன், இதுல நீ வேற எனக்கு காண்டேத்தாத. சரிடா, நீ எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு உன் மூஞ்ச பார்த்தாவே தெரியுது. சரிவா, விதி வலியுது மச்சான், ஒன்னும் பண்ண முடியாது. சரிவா, போய் வேலையை பார்க்கலாம். சொல்லுவடா, இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். ஆமா, அவனுக்கு வயிற்று வலி வந்தாதான் தெரியும். இந்த நேரத்துல எவன் ஃபோன் பண்றது? நானே செம்ம கடுப்புல இருக்கேன், யாருன்னு வேற தெரியல. டேய் என்னடா போன் எடுத்து பாத்துக்கிட்டே இருக்க, அட்டன் பண்ணி பேசுடா. டேய் யாருன்னே தெரியலடா, ஏதோ அன்னோன் நம்பர். இப்ப இருக்க நான் கடுப்புக்கு அன்னோன் நம்பர் கிட்ட பேசலாம் எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. எவனா இருந்தா என்ன, அப்புறம் பேசிக்கலாம். சரிவா, ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போலாம். டேய் மச்சான், யாராச்சும் தெரிஞ்சவங்களா இருக்க போறாங்கடா, ஏதாச்சும் அர்ஜென்டா இருக்க போதுடா, முதல்ல அட்டன் பண்ணி பேசுடா. ஐயோ சரிடா இரு. மீரா, என்னாச்சு? ரிங் போயிட்டே இருக்குடி, ஆனா அந்த நாய் எடுக்க மாட்டேங்கிறான். எடுத்துட்டான். ஹலோ, யாரு? உன் பொண்டாட்டி பேசுறேன். கேக்குறான் பாரு கேள்வியே. டேய் பரதேசி நாயே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? மண்டல மூளைதான் இருக்கா, இல்ல களிமண் ஏதாச்சும் வச்சிருக்கா? ஏடா ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா அதோட விட தெரியாதா உனக்கு? சும்மா டெய்லி அவளுக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க. என்னடா என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? ஹே ஹலோ வெயிட் யார் நீ? ஃபர்ஸ்ட் பஜாரி மாதிரி இப்படி கத்திட்டு இருக்க?
சின்ன பஜாரியா டேய் சார் பத்திர பஜாரின்னு சொன்னா சார் பத்து பஜாரின்னு சொன்னேன் உன்னதாண்டி சொன்னேன். இப்படி காலையில யாருனே தெரியாத ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இப்படி பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்க. சீ பொண்ணானிலா. ஏய் சீ வாய் மூடு. அப்படியே ஒழுங்கு மாதிரி பேசாத சரியா? இனிமே ரித்துக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன ரித்துவா? ஹேய் யாருடி நீ? சும்மா காலையில கால் பண்ணி மனுஷன் டென்ஷன் பண்ணிட்டு நீ யாருனே தெரியல. பஜாரி மாதிரி இப்படி கத்துன்னு கத்திட்டு இருக்க. இதுல ரித்துன்னு வேற இன்னொருத்தைய வேற சொல்ற. யாருடி நீங்களா? எங்க இருந்து வரீங்க? என்னடா நடிக்கிறியா? ஏதோ ரித்துவ தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. டெய்லி உனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்றல. அப்ப உனக்கு ரித்துவ தெரியாது? அடி பைத்தியக்காரி, ரித்துவே தெரியாது முத்துவே தெரியாது. முதல்ல போன வைடி. வந்துட்டா காலையிலே பஜாரி மாதிரி கத்துக்கிட்டு. சை உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. முதல்ல போன வைடி. மச்சான் யாருடா? ஏதோ பொண்ணு வாய்ஸ் மாதிரி கேட்டுச்சு. டேய் வாயை மூடிட்டு சொல்றேன். சை பொண்ணா அதெல்லாம் பஜாரி மாதிரி அந்த கத்துறாடா. யாருனே தெரியல. சும்மா அவ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறா தெரியுமா? ஐயோ கடவுளே. சே இந்த மாதிரி பொண்ணை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லடா. எப்பா வாயா இது இல்ல வண்ணா ஜாலியானே தெரியலடா. வண்டியா பேசுறாடா. சே என்ன பொண்ணுனே தெரியல இவெல்லாம். ஐயோ காலையிலே நான் வேற செம்ம கடுப்புல இருந்தேன். இதுல இவ வேற கால் பண்ணி இன்னும் கடுப்பேத்தி விட்டுட்டா. சே என்ன திட்டினாளா? டேய் என்னடா சொல்ற? உன் அகராதியில இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட உன்னை திட்டினதே இல்லையடா. எல்லா பொண்ணுங்களும் உன்கிட்ட வழியில வழிவாடுங்க. இவன் என்ன திட்டினான்னு சொல்ற? டேய் நிக்கில் வேண்டா. நான் ஏற்கனவே செம்ம கோபத்துல இருக்கேன். அசிங்கமா ஏதாச்சும் திட்டிட்டு போறேன். ஒழுங்கு மரியாதையே போயிடு. நான் ஏற்கனவே விசா ரிஜெக்ட் ஆயிட்டுங்கிற கடுப்புல இருந்தேன். இதுல எவனே தெரியல. இவ வேற கால் பண்ணி கண்ட மணிக்கு திட்டுறாடா. சே இந்த மாதிரி ஒரு பொண்ணு திட்டி நான் பார்த்ததே இல்லடா. அவ இஷ்டத்துக்கு திட்டிட்டே போறாடா. டேய் இரு அந்த பொண்ணு எடுத்தோன்னே திட்ட ஸ்டார்ட் பண்ணாலா இல்ல கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் திட்ட ஸ்டார்ட் பண்ணாலா? ஏய் எதுக்குடா இப்ப அதை கேக்குற? போனுக்கு எடுத்தோன்னே திட்டதான் ஸ்டார்ட் பண்ணா. என்ன போனுக்கு எடுத்தோன்னே திட்டதான் ஸ்டார்ட் பண்ணாலா? ஏண்டா டேய் போனுக்கு எடுத்தோன்னே திட்டுறான்னு தெரிஞ்சும் எதுக்குள்ள நீ அமைதியாவே நின்றுட்டு இருந்த? நான் கூட ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல முக்கியமா, அதனாலதான் நீ அமைதியா கேட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஏண்டா திட்டுறான்னு தெரிஞ்சு அப்புறம் எதுக்குடா அமைதியா நின்றுட்டே இருந்த? அது வந்து ஏய் ஒழுங்கு மரியாதையா சொல்லு. திட்டுறாங்கன்னு தெரிஞ்சும் நீ எதுக்காக உடனே திட்டாம அவ்வளோ நேரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ பேச ஆரம்பிச்ச? இதுக்கு முதல்ல பதில் சொல்லு. இல்லடா திட்டினாதான். ஆனா அந்த பொண்ணு வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதான் அமைதியா இருந்தேன். இருந்தாலும் சை பொண்ணாடா அவ சரியான பஜாரிடா. அவ சி பஜாரிடா. வாயை திறந்து கிண்ணாமா திட்டினா தெரியுமாடா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட என் லைஃப்ல என்ன திட்டினதே இல்லடா. சி பஜாரிடா அவலாம். டேய் மச்சான் வெயிட் என்ன சொன்ன பண்ணி? அந்த பொண்ணோட வாய்ஸ் நல்லா இருந்துச்சா? அது அப்படிலாம் நான் சொல்லலையே. டேய் வெண்ண மோமனே நீ சொன்னதை நான் கேட்டுட்டேன். ஒழுங்கு மரியாதையா சொல்லு. என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணு வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு தானே சொன்னேன். ஐயோ ஆமாண்டா அந்த பொண்ணு வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனாலதான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். அதுக்காக சை அவள பொண்ணாவ பஜாரிடா பஜாரி. சை சரிடா எனக்கு வேலை இருக்கு, நான் உள்ள போறேன், நீ வா. டேய் அது டேய் நில்லுடா. பொண்ணு வாய்ஸ் நல்லா இருந்துச்சா? டேய் இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்க உங்ககிட்ட பேசியிருப்பாங்க, ஒரு பொண்ணை பத்தியாச்சும் என்கிட்ட பேசியிருப்பியா நீ? ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு பொண்ணு உனக்கு கால் பண்ணி திட்டிருக்கா, அவ வாய்ஸ் நல்லா இருக்குன்னு என்கிட்ட சொல்ற நீ? புரிஞ்சு போச்சு. ரைட்டு, பையன் கூடிய சீக்கிரத்துல காதல் வலையில விழ போறான். அதுக்கான ஆரம்பம் தான் இது. மீரா என்னடி நீ பாட்டுக்கு போன்ல இந்த கிளி கிளிக்கிற? பின்ன இந்த மாதிரி ஆளுங்களை சும்மாவே விட சொல்றேன். ஏய் நான் அந்த கிளி கிளிக்கிறேன் அவ்வளவு திட்டுறேன். அவன் என்னடா லாஸ்டா ரித்துனா எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டான்டி. என்ன எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டானா? ஏய் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி. அந்த நாயாச்சும் அப்படி சொல்றதாச்சும் அப்படி சொல்ற நாயா இருந்தாடா என்ன டார்ச்சர் பண்ணிருக்காதே. அதுதான் என்ன டெய்லியும் போட்டு டார்ச்சர் பண்ணிடு. கண்டிப்பா அதெல்லாம் எப்படி சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. ஐயோ ரித்து அவன் எனக்கு ரித்துனா யாருன்னு தெரியாது, எதுக்கு பைத்தி மாதிரி பேசுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு வச்சுட்டாண்டி போன. ரித்து ஒரு நிமிஷம் இரு. நீ கொடுத்த நம்பர் சரிதானா? ஐயோ சரியா தள்ளி கொடுத்தேன், இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இந்தா இதுல ரெண்டாவதா இருக்கு பாரு, அந்த நம்பர் தான் உங்ககிட்ட கொடுத்தேன். எல்லா நம்பரும் சரியா தானே இருக்கு. ஐயோ கடவுளே. ஏய் ரித்து லாஸ்ட் நம்பரை மட்டும் மாத்தி போட்டுட்டேன்டி, அதனால ஃபோன் கால் அவனுக்கு போகாம வேற எவனுக்கோ போயிருக்குடி. என்னடி சொல்ற? ஐயோ ஆமாண்டி லாஸ்டா 7ல முடியுது, ஆனா நான் 6ல போட்டுட்டேன்டி. ஐயோ வேற எவனுக்கோ கால் பண்ணிலடி, இவ்வளவு நேரம் திட்டி இருந்திருக்கேன். ஐயோ ரித்து என்னடி இப்படி ஆயிடுச்சு? அடிப்பாவி, இதுக்கு என் போன்ல இருந்து நீ கால் பண்ணி இருந்திருக்கலாம்டி. தேவையில்லாம உன் போன்ல இருந்து கால் பண்ணி இப்ப பாரு நம்பர் மாத்தி போட்டு வேற எவனோ காலையிலே இப்படி கிளின்னு கிழிச்சிருக்க. ஐயோ கடவுளே எவனு தெரியல காலையிலே உன்கிட்ட இவ்வளவு திட்டு வாங்கியிருக்கானே.
ஐயோ அம்மாண்டி யாருனே தெரியல. காலையிலே என்கிட்ட எவ்வளோ திட்டு வாங்கிட்டான். ஐயோ ச்சே, என் மேலதான் தப்பு. நம்பரை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நான் செக் பண்ணிட்டு இருக்கணும். அவசரத்தில் அவனை திட்டணுங்கிறதுக்காக அவசர அவசரமா இப்படி போட்டதுல தான் நம்பர் மாறி போயிடுச்சு. ஹே ரித்து, இப்போ என்னடி பண்றது? இப்போ என்ன பண்றதுன்னா, மறுபடியும் அவருக்கு கால் பண்ணி தெரியாம ஃபோன் பண்ணிட்டேன், மாத்தி நம்பரை போட்டுட்டேன்னு அவர்கிட்ட சாரி கேட்டுரு. ஆமாண்டி, இருந்தாலும் நான் அவ்வளோ திட்டிருக்கேன்டி. வெறும் சாரின்னு கேட்டா ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் திட்டத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். எப்பா பக்கத்துல என்ன கேட்டேன், என்னாலே தாங்க முடியல. பாவண்டி அந்த மனுஷன் யாரு என்னன்னே தெரியல. இங்க பாரு மீனா, ஒழுங்கா கால் பண்ணி சாரி கேட்டுரு. சரிடி, இரு ஒரு நிமிஷம் கால் பண்றேன். மீரா என்னாச்சுடி? போன் நாட் ரீச்சபிள்னு வருதுடி. நாட் ரீச்சபிள்னு வருதா? அடி பாவி, நீ திட்ல அந்த மனுஷன் போனே ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு போல இருக்கே. சரி வீடு பாத்துக்கலாம். இப்போ காலேஜுக்கு டைம் ஆகுது, கிளம்பலாமா? ஐயோ ஆமாண்டி, காலேஜ்க்கு வர டைம் ஆகுதுல. சரி ஓகே கிளம்பலாமா? இருந்தாலும் அவருக்கு மறுபடியும் கால் பண்ணி சாரி கேட்டாதாண்டி என் மனசு ஆறும். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் திட்டலடி, என் வாய்க்கு வந்து எல்லாத்தையுமே திட்டேன். அதனால சாரி கேட்கணும்டி அவர்கிட்ட. சரிடி, ஃபர்ஸ்ட் இப்போ காலேஜ் கிளம்புவா, டைம் ஆகுது பாரு. ஓகேடி. யோ மாமா, நினைச்சது நடத்திட்டல நீ. ஆமாடா, இப்ப என்னடா அதுக்கு? யோ மாமா, சின்னையா நினைச்சதை நடத்திட்டேங்கிற திமிர்ல பல்ல காட்டிக்கிட்டு சிரிக்கிறியா நீ? ஆமாடா, அப்படியே வச்சுக்கோடா. இப்ப என்னடா இருக்கு? இப்ப என்னடா இருக்கு? மாம்சு, சின்ன மாம்சு, நானும் சரி நீ சும்மா தான் சொல்றேன்னு பார்த்தா உண்மையாவே நடத்தி முடிச்சிட்டேன். என்னடா குட்டி, பிளான் போட்டு கொடுத்ததே நீ தானே. பிறகு மாமா முடிக்காம இருப்பா, எப்படி முடிச்ச பாத்தியா? ஐயோ மாம்சு, நான் தான் பிளான் போட்டு கொடுத்தேன். உன்னை யார் இப்ப எக்ஸிக்யூட் பண்ண சொன்னதா? கொஞ்சம் லேட்டா பண்ணிருக்கலாம்ல. பாரா குட்டி, எதை பண்ணாலும் நினைச்ச உடனே முடிக்கணுமாக்கும், அப்பதான் அதுக்கான பலன் கிடைக்கும். இன்னைக்கு எனக்கு அதுக்கான பலன் கிடைச்சிருச்சு. யோ துமுர்ல ஆடாதயா, துமுர்ல ஆடாத. டேய் போலி டாக்டர், அப்படிதாங்க ஆடுவேன். என்ன வேணாலும் நினைச்சுக்கோடா. தேனே நேரம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரமா நம்ம ஊருக்கு கிளம்புவோம். அடி தானே, பஸ்ஸுக்கு நேரம் ஆயிட்டு கிடக்கல, சட்டுப்புன்னு கிளம்புனா தானே சரியா இருக்கும். சரிங்க, அவசரப்படாதீங்க. டேய் செலியா, ஆரா, 2 பேரும் பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா? அக்கா, என்னக்கா நீ இந்த ஆளு சொல்றாருன்னு நீ இன்னைக்கே கிளம்பணுமா என்ன? அதானே இப்படி சொல்றாருன்னு எதுக்குக்கா இப்ப நீ கிளம்புற? அக்கா, நீங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த ஆளு சொல்றாருன்னு நீ பாட்டுக்கு ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னா என்னக்கா அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்லக்கா. நீ போயிட்டுனா என்னையும் ஆராவையும் யாருக்கா பத்திரமா பாத்துப்பா? யாரு பத்திரமா பாத்துப்பா? இதோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டானே பாசமலர் படத்தை. ஐயோ, இதுக்கு மேலே இவனை பேச விட்டோம், அம்புடுத்த ஊருக்கு வரேன்னு சொன்னவன் வர முடியாது சொன்னாலும் சொல்லிட்டு வராக்கும். சட்டுப்புட்டு இடத்த காலி பண்ணா சாமி. ஆமாங்கா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல. ஏங்கா உடனே கிளம்புற? நீ போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் யாருக்கா இருக்கா? ஐயோ, ஒருத்தன் பேசினாவே இவன் மனசு மாறிடுவாளுன்னு பயத்துல இருக்கேன். இதுல ஆறா குட்டி வேற பேசுது. மனசு மாறிட்டானே, இப்ப என்ன பண்றது? ஐயோ, இவன் ஏதோ பேச வராளே. யாருத்தானே பஸ்ஸுக்கு நேரமா வந்து சட்டுப்புட்டு வாடி பிள்ளைங்களை கூப்பிட்டு கிளம்புவோம். ஊருக்கு தானே போறோம். என் தம்பி தங்கச்சிங்க கிட்ட நான் பாசமா 2 வார்த்தை கூட பேசக்கூடாதா? போறேங்க. செலியா, ஆரா, எனக்கு போறதுக்கு மனசே இல்லடாண்டா. ஆனாலும் என்னடா பண்றது? ஊர்ல திருவிழா இருக்கு. திருவிழா அன்னைக்கு உங்க மாமாவை எல்லாரும் நான் எங்கன்னு கேட்பாங்க. அதனால மட்டும் தாண்டா போறேன். மத்தபடி வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லடா. 2 பேரும் பார்த்து பத்திரமா இருங்க. ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடணும். நான் இல்லைங்கிறதுக்காக ஆளாளுக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது. 2 பேரும் பார்த்து பத்திரமா இருங்கடா. கடவுளே, இவன் 4 டைலாக் பேசினாவே அவன் 40 டைலாக் பேசி அப்படி இப்படின்னு எப்படியாச்சும் ஊருக்கு போற வரேன்னு சொன்னவன எப்படியாச்சும் மனசு மாத்தி போடுவான்னு நானே அந்த பயத்துல இருக்கேன். இதுல வேற இவன் இவ்வளவு லென்த்தால பேசிட்டு போயிட்டு இருக்கா. டேய் வீரபாண்டி, எனக்கு என்ன ஆனாலும் சரி இவ்வளவு ஊருக்கு கூப்பிட்டு போயே ஆகணுமாக்கும். இல்லன்னா 50 பேர் மத்தியில என் மான மறுவாத எல்லாம் போயிடுமாக்கும். யாருக்கு நேரம் ஆயிட்டு மாமா வாய மூடியா. உனக்கு என்ன தெரியும் பாசத்தை பத்தியா? என்ன தெரியும் அக்கா? நீ இல்லாத வீடாவே இருக்காதுக்கா. உனக்கு ஞாபகம் இருக்காக்கா? எனக்கு 5 வயசு இருக்கும்போது உனக்கு 8 வயசு. ஐயோ, ஆரம்பிச்சாலே 5 வயசு கதையே. வீரபாண்டி, இதுக்கு மேல கூட பேச விட்ட அம்புடுதேன். வரேன்னு சொல்லுவா, வர முடியாது சொல்லிட்டு வளர்க்கும். போலி டாக்டர், போது நிறுத்தியா? உடனே ஆரம்பிச்சிடாது. 5 வயசுல தலைவலி வந்துச்சு, முக்கோலி வந்துச்சு, வாய் வலி வந்துச்சுன்னு. போது, நான் நிறுத்து. இங்க பாரு, ஊர்ல திருவிழா நடக்குது. ஊர்ல பெரிய மனுஷங்க எல்லாரும் அவங்க கொண்டாட்டி எங்கன்னு கேட்பாங்க. அதுக்காக மட்டும் தான் கூப்பிட்டு போறோம், சரியா? மத்தபடி வேற எதுக்காகவும் இல்ல. மாமா எல்லாம் சரிதாயா. திருவிழாக்கு 10 நாள் இருக்குல்ல. இன்னும் ஒரு வாரத்துல நம்ம ஆரோட பர்த்டே. அட்லீஸ்ட் பர்த்டே முடிஞ்சாச்சு போலாம்ல. ஆமா மாமா, பேசாம நம்ம ஆரா குட்டி பர்த்டே முடிஞ்சு போலாமா?
என்ன விளையாடுறியா நீ? செடி திருவிழாக்கு 10 நாள் இருந்தாலும் காப்பெல்லாம் கட்டு வாங்கடி. அங்க அம்புட்டு வேலை இருக்கதாக்கும். நம்ம போலன்னா சரியா இருக்காது தேனு. அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுக்க. ஆராக்குட்டி பர்த்டேக்கு நம்ம இடையில வந்துட்டு போயிடலாம், சரியா? ஐயோ, இதுங்களை சமாளிக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. இதுல இவங்க வேற வாய முடிட்டு இருங்கடா. நானே உங்க அம்மா கையில கால உலாத குறையா இப்பதான் அவன் ஊருக்கு வரதுக்கே சம்மதிச்சிருக்கா. அதை கெடுத்து விட்டுருவானு போல இருக்கு. வாய முடிட்டு இருங்கடா. சரி தேனு, பஸ்ஸுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, கிளம்புவோமா? சரியா ஆரா, ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா? ஆராக்குட்டி, அக்கா எப்பயாச்சும் பர்த்டேக்கு வந்துருவேன், சரியா? அக்கா, என் பர்த்டே முடிஞ்சே போலாம்ல. ஐயோ ஆரக்குட்டி, உன் பர்த்டே நாங்க எல்லாமே எப்படி நடக்குமாக்கோ? கண்டிப்பா நீ ஒன்னும் கவலையே படாத. உன் பர்த்டேக்கு நாங்க எல்லாரும் இருப்போம், சரியா? ஜோ மாமா, பேசாதயா நீ. நினைச்சதை நடத்திட்டோங்கிற நல்ல திம்புல தானே பேசிட்டு இருக்க. உன்னை இந்த பாவம் சும்மாவே விடாதியா, சும்மாவே விடாது. எங்க அக்காவே எங்களையும் பிரிக்கிறல்ல நீ. இந்த பாவம் உன்னை சும்மாவே விடாதயா. அட போட, இவன் வேற ஒருத்தன். தேனு நேரம் ஆயிட்டு கிடக்கு, பிள்ளைங்களை தூக்கிட்டு வா, கிளம்புவோம். சரிடா அரக்குட்டி, நேரம் ஆயிட்டு பஸ்ஸுக்கு நாங்க கிளம்புறோம். இந்த பஸ் விட்டுட்டோம்னா அம்பிடுதே. சரி, நாங்க கிளம்புறோம். டேய் சரியா, வரடா. பார்த்து 2 பேரும் சூதானமா இருந்துக்கங்க. சரி மாமா, பார்த்து 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. அக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாக்கா. இந்த ஆளு ஏதாச்சும் இடக்கு மடக்கா பண்ணினானா என்கிட்ட சொல்லுக்கா. நான் இவனை பாத்துக்கிறேன். உங்க அக்கா எதுவும் பண்ணாம இருந்தா சரிதான். இவன் வேற ஒருத்தன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம் அம்புடுதே. பாசமலர் படத்தை இன்னும் லென்த்தா ஊட்டி தேனு மனச மாத்தினாலும் மாத்தி போடுவான். டேய் வீரபாண்டி, எஸ்கேப். கேட்டு தேனே, இன்னும் எம்புட்டு ரெண்டாடி அழுதுட்டே இருப்பாவோ. கேட்டி, என்னமோ பஸ்ல உள்ளவங்க எல்லாரும் நான் உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி கூப்பிட்டு போற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. எடி தேனே, அழுகுறதை நிறுத்துடி. இல்ல மாமா, செலியனையும் நம்ம ஆராவையும் விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசே இல்ல. போங்க, வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. யாரு இது வண்டி நிறுத்த சொல்றது? அடக்கடவுளை, இவங்களா? அடக்கடவுளை, இவன் பஸ் பின்னாடி துரத்திட்டு வந்துட்டான். ஒருவேளை தேனு மனசை மாத்தி கூப்பிட்டு போயிருவானோ? ஐயோ, நானே கஷ்டப்பட்டுல அவன் மனசை மாத்தி வச்சிருந்தேன். பொண்ணு இங்க என்ன பண்ற? மாமா வாய முடியா. பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அக்கா, என்னக்கா நீ முக்கியமான பொருளை விட்டுட்டு வந்துட்ட. அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். என்ன முக்கியமான பொருள்? எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாலே நம்ம தானே எல்லாத்தையும் எடுத்து வச்சோம். இவன் என்ன என்னமோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப என்னவா இருக்கும்? சரியா? என்னடா சொல்ற? எதனா மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். என்னக்கா இப்படி சொல்ற? இந்த சீப்ல தானக்கா நீ டெய்லியும் தலைவாருவ. இந்த சீப்பு உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இதை விட்டுட்டு வந்துட்டியேக்கா. இதை கொடுக்கறதுக்காக தாக்கா நான் ஓடி வந்தேன். ஆமா, இந்த சீப்பு ஊர் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது பாரு. இது இவனுக்கு ஒரு சாக்கு. எனக்கு நல்லா தெரியும். இவன் எப்படியாச்சும் தேனு மனசை மாத்துறதுக்காக தான் வந்திருப்பான். டேய் போடி டாக்டர், முதல்ல கிளம்புடா. பஸ் எப்படி நடந்தாலும் நிற்கும். இதெல்லாம் நம்ம பஸ். நம்ம இஷ்டத்துக்கு நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கு சீப்பு ஊருக்கு தானே வந்தா. கொடுத்துட்டு கிளம்பு. ரொம்ப பண்ணாதயா. எனக்கு ஒரு காலம் வரும், அன்னைக்கு வச்சுக்கிறேன். அக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாக்கா. சரிடா சரியா. ஆரா, பார்த்து பத்திரமா இரு, சரியா? 2 பேரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க. கேப்பா, என்னப்பா இது? ஏதோ உங்க வீட்டு பஸ் மாதிரி இவ்வளவு நேரம் பஸ் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இறங்குங்கப்பா. படா, கண்டக்டர் வந்துட்டாரு. டேய், அதான் சொல்றாங்கடா, இறங்குங்கடா முதல்ல 2 பேரும். சரிங்க அக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாக்கா. சரிடா சரியா. அப்பாடா, கிளம்பிட்டான். நான் கூட பாசப்பலன் படத்தை முதல்ல ஓட்டி தேனு மனசை மாத்தி இங்கேயே இருக்க வச்சிருவானோன்னு நினைச்சேன். நல்ல வேலை கிளம்பிட்டான். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. இது யாருடா இது மறுபடியும்? அட கடவுளை, இந்த குடும்பமா? என்னடா இது? நீ படுக்க சொல்லாம கொள்ளாம பொசுக்குன்னு இப்படி ஊருக்கு கிளம்பிட்ட. என்ன தேனி இது? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போக கூடாதாக்கும்? என்னடி இது? உடனே வந்துட்டு உடனே போற மாதிரி இருக்கு. சரி, உடனே வந்துட்டு உடனே போற மாதிரி இருக்கா? ஐயோ கடவுளே, ஒருத்தனை இப்பதான் சமாளிச்சு அனுப்புனேன். இவங்களை எப்படி சமாளிச்சு அனுப்புறதுன்னு தெரியலையே. ஆமா தேனக்கா, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. என்ன தேனக்கா இதெல்லாம்? எதுக்கு இப்படி உடனே கிளம்புனீங்க? என்ன வீரபாண்டி மாமா, இப்ப எதுக்கு தேனக்காவை அவசர அவசரமா கூட்டிட்டு போறீங்க? ஆமா மாமா, இப்ப எதுக்கு அக்காவை அவசர அவசரமா கூப்பிட்டு போறீங்க? நம்ம ஆரா பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு போலாம்ல. ஐயோ, இவனுங்க பேசுறத பார்த்தாவே தேனு மனசை மாத்திருவானுங்க போல இருக்குது. டேய் வீரபாண்டி, வேணாண்டா வேண்டாம். கஷ்டப்பட்டு தேனு மனசை மாத்தி இப்பதான் ஊருக்கு வரத்துக்கே சம்மதிக்க வச்சிருக்கோம். இவங்க பேசுறத பார்த்தா இவன் மாறிடுவா போல இருக்குது. ஐயோ குரு, அது நம்ம ஆரா பர்த்டேக்கு நாங்க கண்டிப்பா வந்துருவோம். இப்ப கொஞ்சம் அர்ஜென்டா போகணுமாக்கும், அதனாலதான் வந்தோம். நீங்க சரி கிளம்புங்க சட்டுப்புட்டுன்னு. எம்பிட்டு நேரம் தான் பஸ் நிற்கும். பஸ்ல ஏதாச்சும் சொல்லிட போறாங்க. சீக்கிரம் கிளம்புங்க. என்ன நடக்குதுங்க? ஏதோ சொந்த பஸ் மாதிரி ஆளுக்கு நிறுத்தி ஏறிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ கண்டக்டர் தம்பி, கோபப்படாதீங்க. அது ஒண்ணும் இல்ல, சும்மா தான். ஒரு 2 நிமிஷம் தம்பி, 2 நிமிஷம். 2 நிமிஷத்துல மட்டும் கிளம்புறேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். 50 பேரும் கீழே இறக்கி விட்டுருவேன்.
வந்துட்டேனே. பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரியா? உடம்பு பாத்துக்கடி, உடம்பு கவனிக்காம விட்டுறாரு. இந்த கேரியர்ல மிளகாத்தூள், மல்லித்தூள், கிழந்த தூள்னு அப்புறம் கொஞ்சம் தின்பண்டமும் வச்சிருக்கேன். மறக்காம எடுத்துட்டு போடி சரியா? தேனு போயிட்டு சீக்கிரமா வந்துருடி. இப்பதான் வந்த மாதிரி இருக்கு, உடனே கிளம்புற மாதிரி இருக்கு. போ, என்னமோ போய் மனசே சரியில்லையாக்கும். ஆமா தேனக்கா, பார்த்து பத்திரமா போங்க. பசங்களை பத்திரமா கூப்பிட்டு போங்க. டேய் சிவா, குரு, பாய்டா. ஐயோ இவனுங்க வேற. ஐயோ ஏக்கா நான் பாத்துக்கா, நீங்க எல்லாரும் பத்திரமா முதல்ல கிளம்புங்க. பாருங்க கண்டக்டர் எம்பிட்டு கோவப்படுறாருன்னு. ஆமா ஆமாமா நம்ம போல வாங்க. தேனக்கா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பசங்களா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா. அப்பா ஒரு வழியில எல்லாரும் கிளம்பிட்டானுங்க. 1/2 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டேன். அதுக்குள்ளார இப்படி ஒருத்த மாத்தி ஒருத்த வந்து எப்பா என்ன டார்ச்சர் பண்றானுவோ. எது எப்படியோ தேனு மனசு மாறல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓ சுருக்கமுடி, இனிமே எவனாச்சும் வந்து பஸ் நிறுத்தி உங்ககிட்ட வந்து பேச வந்தானுங்க, அவ்வளவுதான் எல்லாரும் இறக்கி விட்டுருவனாக்கும். ஐயோ கண்டக்டர் நான் கோபப்படாதீங்க. இனிமே யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா வர வேண்டிய எல்லா பீஸும் வந்துட்டு போயிடுச்சு. இனிமே எந்த பீஸும் வரதுக்கு வாய்ப்பே இல்லையாக்கும். நீங்க தைரியமா போய் வண்டி எடுக்க போங்க. இனிமே எந்த இடத்துலயும் வண்டி நிக்காது. போலாம் ரைட்.